ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1ல் இருக்கிற போயம் சர் தாமஸ் வியட்டோட ரிமெம்பரன்ஸ் ஆர் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ. Before I explain the poem line by line, let me tell few things about this poem and poet. So this poem consists of 3 stanzas. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 7 lines இருக்கு. Totally this poem has 21 lines and rhyme scheme வந்து AB, ABB, CC and which we used to call it as rhyme royal. And இந்த poem வந்து ஒரு autobiographical poem because நிறைய scholars என்ன சொல்றாங்கன்னா இந்த போயம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் உமனை அட்ரஸ் பண்றதா. அந்த உமன் வந்து யாருன்னா ஆனி போலன். ஆனி போலன் வந்து ஹென்ரி எய்த்தோட ஒன் ஆஃப் த ஒய்ஃப். So there was a rumor that our poet had a romantic connection with Annie before she became a queen. Okay, so இந்த இப்படியும் எடுத்துக்கலாம் and we can consider it in another way also because இந்த poem வந்து நிறைய இடத்துல ஷீ மட்டும் இல்லை தேன் கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவரோட மல்டிபிள் பாஸ்ட் லவ்வர்ஸ்க்கு வந்து அவர் அட்ரஸ் பண்ணி எழுதியிருந்தா கூட we can consider. Okay, now let's see the poem. They first line, they flee from me that sometime did me seek. So this poem begins with its theme abandonment. Abandonment அப்படின்னா என்னன்னா கைவிடுறது, கிவ் அப் பண்ணுறது, அதுதான் அதோட அர்த்தம். So see the first word, he used they because as I have told you earlier, இது வந்து அவரோட மல்டிபிள் லவ்வர்ஸ் அட்ரஸ் பண்ணுறதா இருக்கலாம். இல்லைன்னா ஆனி போலன் வந்து ஒரு குயின்றதுனால அவங்கள டைரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியாதுன்றதுனால கூட தே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃப்ளீ அப்படின்னா என்னன்னா எஸ்கேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லைனோட மீனிங் வந்து ஒன்ஸ் அவரை தேடி தேடி வந்து மீட் பண்ணவங்க இப்போ அவரே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. With second line, with the naked foot stalking in my chamber. So naked அப்படின்னா undressed or uncovered அப்படின்னு அர்த்தம். ஸோ நேக்கட் ஃபுட் அப்படின்னா பேர் ஃபுட், வெறும் கால் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது இன்டைரக்டாக மீன் பண்ணுறது வந்து இன்டிமசி அண்ட் வல்னரபிலிட்டி தான். ஸோ ஹவு தேவர் க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படிங்கிறது. ஸோ சாம்பருங்கிறது ரூம் அண்ட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது வந்து பின்தொடர்றது இல்லை அன்வான்ட் அட்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ முன்னாடி வந்து அந்த பாஸ்ட் லவ்வர்ஸ் வந்து இவரோட சாம்பருக்கே வந்து அவரை மீட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து இருந்திருக்காங்க. See the third line, I have seen them gentle, tame and meek. ஸோ இந்த லைனில் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக மீக்காக இருக்காங்க, அதாவது ஒபீடியண்ட்டாக அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து இவரோட ப்ரெசன்ஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. See the next line, that now are wild and do not remember. பட் இப்போ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா கான்ட்ராஸ்டாக இருக்குது. முன்னாடி ஜென்டலாக இருந்தவங்க, சாஃப்டாக பிஹேவ் பண்ணவங்க இப்போ ரொம்ப வைல்டாக, அதாவது அன்கண்ட்ரோலபிளாக இருக்காங்க, அன்பிரடிக்டபிளாக இருக்காங்க. இவரால் கெஸ் பண்ணவே முடியலை அவங்க என்ன மாதிரி இவர்கிட்ட ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டு நாட் ரிமெம்பர் அப்படின்னா இப்போ அவங்களோட ஞாபகத்தில் கூட நான் இல்லை. அதாவது ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் பெட்ரையல்னால் என்னது, ஒருத்தவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணுறது, துரோகம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்களோட பிஹேவியர் இருக்கிறதா சொல்கிறாரு. அண்ட் த நெக்ஸ்ட் லைன்ஸ் ஆர் that sometime they put themselves in danger to take bread at my hand and now they range. ஸோ முன்னாடி அவரோட சாம்பருக்கே வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தவங்க, அதாவது அந்த மாதிரி எந்த ரிஸ்க்குனாலும் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தவங்க இப்போ வந்து தே ஆர் ரேஞ்ச் அப்படின்னா தே ஹேட் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, இவரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவங்களுக்கு தோணலை. ஸோ இந்த 2 லைன் சஜஸ்ட் பண்ணுறது, ஒன்ஸ் தே were very much eager to speak with the poet and they were ready to take any risk like sneaking into his room. இந்த மாதிரி எந்த ரிஸ்க் எடுக்கனாலும் தயாராக இருந்தவங்க இப்போ வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிஸிலி சீக்கிங் வித் கண்டினியூவல் சேஞ்ச் அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா
சீக்கிங் ஃபார் அ நியூ லவ்வர்ஸ். ஓகே. இவரே நம்ம சொல்லியிருக்கோம், இவருக்கு மல்டிபிள் லவ்வர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவரோட அ அ ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இப்போ க்ளோஸா இருந்தவங்க, இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, "வை கான்ட் வி அபாண்டன் ஹிம்?" இவர விட்டுட்டு நம்ம ஏன் இன்னொரு லவ்வர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டான்ஸா 1. நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்டான்ஸா 2. Thanked be fortune, it had been otherwise 20 times better, but once in special. அதாவது இத வந்து ஒரு சர்க்காஸ்டிக் டோன்ல வந்து அவரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் விதிக்கு தான், ஃபேட்டுக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா, ஒன்ஸ் திங்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு 20 டைம்ஸ் பெட்டரா இருந்துச்சு. அது வந்து நான் ஏதோ ரொம்ப ஸ்பெஷலா பீப்பிள் வந்து என்ன ட்ரீட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியட்ல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் ஆர் in thin array after a pleasant guise, when her loose gown from her shoulders did fall, and she me caught in her arms long and small, therewithal sweetly did me kiss, and softly said, "Dear heart, how like you this?" ஸோ இப்போ வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங். அவருக்கு வந்து முன்னாடி கிடைச்ச ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஸோ ஒரு பிளசன்ட் டேல வந்து இந்த உமன் வந்து லைக் ஆனி போலனா இருக்கலாம். இல்ல அவரோட மல்டிபிள் பாஸ்ட் லவர்ஸ்ல யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு லூஸ் கவுன வியர் பண்ணிட்டு, அது வந்து ஷோல்டர்லேருந்து ஸ்லிப் ஆஃப் ஆகுற மாரி அத போட்டுட்டு, அவர்கிட்ட வந்து அவர ஹக் பண்ணி, கிஸ் பண்ணி, "உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? டிட் யூ லைக் இட்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் செகண்ட் ஸ்டான்ஸா. இப்போ தேர்ட் ஸ்டான்ஸால வந்து இட் வாஸ் நோ ட்ரீம் ஐ லே ப்ராட் வேக்கிங். ஸோ இப்போ ஒரு இன்சிடென்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாருல, அதை வந்து அவர் சொல்றாரு. அவர் வந்து நமக்கு ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குறாரு. என்னன்னா, இட் இஸ் இட் இஸ் நாட் ட்ரீம் பிகாஸ் ஐ வாஸ் வைட் அவேக். நான் நல்லா முழிச்சு தான் இருந்தேன். இது இப்படி நான் சொல்றதுனால இது கனவு கிடையாது. அவங்க வந்து என்னோட அந்த மாதிரி தான் க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் ஆல் இஸ் டேர்ன்ட் த்ரூ மை ஜென்டில்னஸ். ஸோ ஹவெவர் திங்ஸ் ஹாவ் சேஞ்ச்டு பிகாஸ் ஆஃப் மை கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாரு. நான் ரொம்ப கைண்டா, ரொம்ப ஜென்டலா, ரொம்ப சாஃப்டா இருந்ததுனால தான் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் க்ளோஸ் வித் மீ வேர் சேஞ்ச்டு. அவங்க அதனால தான் மாறிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் த நெக்ஸ்ட் லைன், into a strange fashion of forsaking. Forsakingனா அகெயின் abandon. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த சிட்டிலேயே வந்து என்னது வந்து ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு வருது அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்ச்னா டிஃப்ரெண்ட். என்ன மாதிரியான ஃபேஷன்னா, forsaking abandon பண்றது. கொஞ்ச நாள் ஒருத்தவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட. ஸோ இந்த forsaking அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஐ ஹாவ் லீவ் டு கோ ஃபார் ஹர் குட்னஸ். So his lover has dismissed him and make it seem like a favor. அதாவது இவரை வந்து அவங்க விட்டுட்டு போனா கூட அதை எப்படி இவரை ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா, அது நான் உனக்கு கொடுத்த ஃபேவர் தான். பிகாஸ் நீ கொஞ்ச நாள் என்னோட இருந்துட்ட, யூ கேன் மூவ் ஆன் டு அ நியூ லவர் அப்படின்னு இவருக்கு பண்ண ஃபேவரா இவரை யோசிக்க வைக்கிறாங்க. And she also to use newfangledness. Okay. And she also, then only she also can enjoy seeking new lovers. Okay. She was also very busy seeking new lovers. பட் சின்ஸ் தட் ஐ ஸோ கைண்ட்லி ஆம் சர்வ்டு. இப்போ வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக் டோனில் வந்து சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து எனக்கு ரொம்ப கைண்டாக சர்வ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணது வந்து ஒரு க்ரூயல் திங். ஓகே. ஸோ அதை வந்து சர்க்காஸ்டிக்காக கைண்டாக எனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் லைன், ஐ வுட் ஃபெயின் நோ வாட் ஷீ ஹேத் டிசர்வ்டு. ஓகே. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பார்ப்போம் ஃப்யூச்சர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டை வந்து வச்சிருக்கு, என்ன அவங்க லைஃப்ல டிசர்வ் பண்றாங்க என்ன வந்து விட்டுட்டு போனதுக்காக அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற டோன்ல வந்து இந்த போயம் வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஓவரால் இந்த போயமோட தீம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, லவ் அண்ட் பெட்ரேயல், அதுக்கப்புறம் ஐரனி அண்ட் பிட்டர்னஸ். ஸோ இதெல்லாம் தான் இதோட மெயின் தீம்ஸ்.